இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அவன் தொழுகை இருக்கிறதே, அந்த தொழுகை அவனை பாவகரமான வெறுக்கத்தக்க விடயங்கள் இருந்தும் அவனை தடுக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. தொழுகை அவனுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த அடையாளம் அவனுடைய வாழ்க்கையில் தென்படும். மஸ்ஜிதிலே நெத்தி கருக்க தொழுகிறார், அவருடைய வாழ்க்கையில் தொழுகை என்ற அடையாளம் இருக்கிறது, அந்த சின்னம் இருக்கிறது. ஆனால் அவர்தான் வட்டியில் கை வைக்கிறார். அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் சகோதரிகள் விரண்டோடுவார்கள். ஒரு சகோதரன் இன்னும் ஒரு சகோதரனை கண்டு விரண்டோடுவான். தாய் தந்தையை கண்டு விரண்டோடுவார்கள். சகோதரர்களே, அந்த மைதானம் சூரியனை அல்லாஹு தஆலா தலைக்கு மேல் கொண்டு வருவான். ஒரு ரிவாயத்தில் ஒரு சுருமா குச்சியினுடைய அளவு, இன்னும் ஒரு ரிவாயத் தலையிலிருந்து ஒரு மைல் தூரம் பூமியை அல்லாஹ் செம்முத்தரையாக்கி விடுவான். மனிதர்கள் அல்லோல கல்லோலத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய அர்ஷை 8 மலக்குமார் சுமப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நபிமார்கள் கூட யா நஃப்ஸி என்று கொண்டிருப்பார்கள். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமேயானால் அது தீனுல் இஸ்லாம் ஆகிய மார்க்கம் மாத்திரம்தான். குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒரு மார்க்கம் இருக்குமேயானால், அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமேயானால் அது இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான். அன்புக்குரியவர்களே, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்ற இபாதத்துகள் அடியார்களில் அவனோடு தொடர்பாக்குவதற்காக வேண்டி அவனால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற எந்த கண்ணும் காணாத, எந்த காதுகளாலும் கேட்க முடியாத, எந்த மனிதனுடைய உள்ளத்தாலும் சிந்தித்திட முடியாத அந்த உயர்தரமான சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா இபாதத்துகளை அடியார்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இபாதத்துகளை கடமையாக்கியது அடியார்களை சிரமப்படுத்துவதற்காக அல்ல. இபாதத்துகளை கடமையாக்கியது அடியார்கள் அதன் மூலமாக சிரமத்திற்கு ஆளாக வேண்டும் என்பதற்காக இபாதத்துகள் கடமையாகவில்லை. அந்த இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வை அடைய வேண்டும், அவனுடைய ரிலாவை அடைய வேண்டும், அதன் மூலமாக சுவனத்தை அடைய வேண்டும் என்ற அந்த உயர்தரமான நோக்கத்திற்காக வேண்டிதான் அடியார்களாக எங்களுக்கு இபாதத்துகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பூமிக்கு மேல் செய்கின்ற எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்வினால் அடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட இபாதத்துகள். அது ஃபர்லான வணக்கங்களாக இருக்கலாம், அது சுன்னத்தான அமல்களாக இருக்கலாம். எல்லா அமல்களும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் காட்டப்பட்ட அமல்கள். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது அந்த அமல்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்யப்படுமோ அப்பொழுதுதான் அதனுடைய நன்மைகள் பூர்த்தியாக கிடைக்கிறது. எப்பொழுது அந்த அமல்கள் இன்னும் ஒருவருடன் சேர்த்து செய்யப்படுகிறதோ, அல்லாஹு தஆலா கடமையாக்கிய அமல்களை அவனுக்காக வேண்டி அல்லாமல் இன்னும் ஒருவரை நாடி செய்யப்படுகிறதோ அந்த அமல்கள் அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுகின்ற அமல்களுடைய அடையாளங்கள் என்ன? என்னுடைய அமல், நான் தொழுகின்ற தொழுகை, நான் பிடிக்கின்ற நோன்பு, நான் செய்கின்ற ஹஜ்ஜி, நான் கொடுக்கின்ற சதகா, ஜகாத், இந்த அமல்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வாழ்க்கையில் சில அடையாளங்கள் தென்படுகிறது. அந்த அடையாளங்களை வைத்து அந்த அடியான் திருப்தி கொள்ளலாம், என்னுடைய அமல் அல்லாஹ்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் தொழுகையை சொல்லுகின்ற பொழுது, தொழுகை என்பது ஒரு உயர்தரமான ஒரு இபாதத். அந்த இபாதத் எப்பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நிறைவேற்றப்பட்டு அந்த இபாதத் நிறைவேற்றப்படுமோ, அது கபூலானால், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வாழ்க்கையில் மனிதனிடத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அது என்ன தாக்கத்தை உண்டாக்கும் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான்,
மனிதன் ஐங்காலம் தொழுகின்ற தொழுகை, அந்த தொழுகை முறையாக அந்த அமலை அவன் நிறைவேற்றினால் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடிய முதலாவது தாக்கம், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அவன் தொழுத தொழுகை இருக்கிறதே அந்த தொழுகை அவனை பாவகரமான வெறுக்கத்தக்க விடயங்கள் இருந்தும் அவனை தடுக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இது தொழுகை அவனுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த அடையாளம் அவனுடைய வாழ்க்கையில் தென்படும். ஒரு மனிதன் அவன் ஐங்கால தொழுகையை மஸ்ஜிதில் நிறைவேற்றுகிறான். ஒரு 20 வருடம் 30 வருடம் 50 வருடம் மஸ்ஜிதில் அவன் தொழுகையை நிறைவேற்றினால் அவனுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கக்கூடாது, அவனுடைய வாழ்க்கையில் அநியாயங்கள் இருக்கக்கூடாது, அவனுடைய வாழ்க்கையில் ஹுகூகுல் இபாதுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை அவன் பூர்த்தியாக நிறைவேற்றுவான். இது அந்த தொழுகை அவனுடைய வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடிய மாற்றம். அன்புக்குரியவர்களே, ஆனால் இன்று சமூகத்தில் நடக்கின்ற விடயங்களை பார்த்தால், மஸ்ஜிதில் முன்சஃபில் தொழுகிறார் பல வருடங்கள், மஸ்ஜிதிலே நெத்தி கருக்க தொழுகிறார், அவருடைய வாழ்க்கையில் தொழுகை என்ற அடையாளம் இருக்கிறது, அந்த சின்னம் இருக்கிறது, ஆனால் அவர்தான் வட்டியில் கை வைக்கிறார். அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மனிதர் தான் பாவத்திலே கை வைக்கிறார். அவர்தான் புகைத்தலை விற்கிறார், அவர்தான் புகைத்தலை பாவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் சொல்கிறது, உன்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த பாவங்கள் வாழ்க்கையில் நடக்காது. அப்படி நடந்தால் நீ தொழுகிறாய், ஆனால் உன்னுடைய உள்ளம் சேர்ந்து தொழவில்லை, அதனால் உன்னுடைய தொழுகை நிராகரிக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, நான் மஸ்ஜிதில் தொழுகிறேன், நான் மஸ்ஜிதில் தொழுகிறேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் நாங்கள் செய்கின்ற அமலை கொண்டு திருப்தி அடைந்து விட்டோம். நான் 50 வருடம் தொழுகிறேன், நான் ஜகாத் கொடுக்கிறேன், நான் ஹஜ் செய்கிறேன், ரமலான் வந்தால் நோன்பு பிடிக்கிறேன், அமல் செய்கிறேன். சரி, அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை அடைந்ததா என்று கேட்டால் அதற்குரிய பதில் இல்லை. அன்புக்குரியவர்களே, குர்ஆன் சொல்கிறது, அதற்குரிய முதலாவது அடையாளம், உன்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டால் உன்னை அந்த அமல் பாவத்தை விட்டும் தடுக்கும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். சஹாபாக்கள் ஜாஹிலியத்துடைய காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? மதுபோதையில் உச்சத்தில் வாழ்ந்தார்கள், வட்டியில் இருந்தார்கள், சொல்லெண்ண முடியாத பாவங்களில் தன்னை ஆழ்த்தியிருந்தார்கள். எப்பொழுது தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, எப்பொழுது இந்த மார்க்கத்தை தீனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, எப்பொழுது தொழுகை கடமையாக்கப்பட்டு அந்த தொழுகையை பின்பற்றுகிறார்களோ, அன்புக்குரியவர்களே, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி மாறியது? ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்கள் எங்களை பொருந்திக் கொண்டார்கள், நாங்களும் அவர்களை பொருந்திக் கொண்டோம். சகோதரிகளே, அமலுடைய முடிவு இதுதான். நான் செய்கின்ற அமலுடைய முடிவு அல்லாஹ்வுடைய பொருத்தம். இந்த பொருத்தம் கிடைத்தால் சகோதரிகளே, வாழ்க்கை அவனுக்கு இன்பமாக மாறும், அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் இருக்காது, வாழ்க்கையில் சோதனைகளும் நோய்களும் ஆளாக்க மாட்டாது. ஏன்? அவன் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவன் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி விட்டான், அந்த அடியானை அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது அடையாளம், ஒரு மனிதனுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இரண்டாவது அடையாளத்தை குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன யுதூன மா ஆதவ் வகுலூபுஹும் வஜிலா. அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய சம்பவத்தை பேசுகின்ற பொழுது சொல்லுகிறான், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், நாம் கொடுத்தவற்றிலிருந்தும் அவர்கள் செலவழிப்பார்கள், வகுலூபுஹும் வஜிலா, அவர்களுடைய உள்ளங்கள் பயந்த நிலைமை. அன்புக்குரியவர்களே, ஒரு அமல் செய்த பின்பு உள்ளத்தில் பயம் ஏற்பட வேண்டும். இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் கபூலாக இருக்குமா? இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா?
நான் மஸ்ஜிதுக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்தேன், நான் மதரசாவுக்கு உதவி செய்தேன், நான் ஒரு ஏழைக்கு உதவி செய்தேன். அன்புக்குரியவர்களே, இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா என்று உள்ளம் பயப்பட வேண்டும். இது ஒரு முஃமினுடைய அடையாளம். அல்லாஹ் சொல்லுகிறான், சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது, அவர்கள் பயந்து பயந்து கொண்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அமலுடைய அடையாளம் அவனுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்குரிய இரண்டாவது அடையாளம். சஹாபாக்கள் எங்களை போன்று பணக்காரர்கள் அல்ல. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தார்கள் என்றால் கோடிக்கணக்கில் அல்ல, இருந்ததை கொடுத்தார்கள். என்னுடைய வீட்டில் ஒரு ரொட்டி துண்டுதான் இருந்தது. ஒரு யாசகன் கேட்கக்கூடிய மனிதன் வந்தால் அந்த ரொட்டியை கொடுத்தார்கள். ஒரு பேரீத்தம்பழ துண்டு என்னுடைய வீட்டில் இருந்தால் சில பேரீத்தம்பழங்களை கொடுத்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிமுடைய ரிவாயத், நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும், ஹதீதை தெளிவாக விளங்குங்கள், நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் என்னுடைய சஹாபாக்கள் 2 கை நிறைய கொடுத்ததற்கு சமனாக மாட்டாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்கள், என்ன காரணம்? இன்று நாங்கள் கோடிக்கணக்கில் செலவழிக்கிறோம், நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கிறோம். ஆனால் கொடுக்கின்ற நோக்கம் என்ன? கொடுக்கின்ற நோக்கம் என்ன? செலவழிக்கின்ற நோக்கம் என்ன? அதில் எதை எதிர்பார்க்கிறோம்? அதனால் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கோடிக்கணக்கில் கொடுக்கிறீர்கள், என்னுடைய சஹாபாக்கள் கொடுத்தது ரொட்டியை தான், பேரீத்தம்பழத்தை தான். ஆனால் அதனுடைய நன்மையும் அதனுடைய அந்த குஷூவும் நீங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை கொடுத்தாலும் ஏற்படாதென்றார்கள். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் குஷூ என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளச்சம் கலட்டப்படுமோ அவனுடைய அமல் வாழ்க்கையில் எந்த ஒரு தாக்கத்தையும் உண்டாக்க மாட்டார். அந்த அமலை கொண்டு அவன் சம்பாதிப்பவைகள் எல்லாம் நரகத்தை தான். குர்ஆன் சொல்லுகின்றது, குர்ஆன் தொழாத மனிதர்களுக்கு என்ன பாவங்கள், அவர்களுக்கு கபரிலே கிடைக்கக்கூடிய தண்டனைகள், அவர்களுக்கு நரகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இன்னும் ஒன்றை குர்ஆன் பேசுகிறது, தொழுபவர்களுடைய நிலையை. தொழுபவர்களுடைய நிலையை குர்ஆன் சொல்லுகிறது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். சகோதரர்களே, இவர்கள் தொழுதவர்கள் மஸ்ஜிதில், இவர்கள் முன்சஃபில் நின்றவர்கள், இவர்களும் தன்னை தொழுகையாளி என்று இனம் காட்டியவர்கள். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். இவர்கள் தொழுது தொழுது சம்பாதித்தவைகள். இவர்கள் 50 வருடம் 30 வருடம் 40 வருடம் மஸ்ஜிதில் தொழுதார்கள். ஆனால் அந்த தொழுகையின் முடிவு என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவைல், நரகம்தான். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் என்ன நடந்திருக்கிறது? இவர்களும் தொழுதார்களே, ஏன் தொழுதார்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன். இவர்களுடைய தொழுகை பொடுபோக்குத்தனம், இவர்கள் தொழுகையில் அசட்டையாக இருந்தவர்கள். அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் சொல்லுகிறான், அல்லதீனஹும் யுராஊன். இவங்க தொழுதாங்க தான். எப்படி தொழுதார்கள்? மக்கள் பார்க்க வேண்டும் என்ற தொழுகையை. இந்த தொழுகையை பார்க்க வேண்டும். உள்ளத்தில் இருந்த அந்த குஷு கலட்டப்பட்டு விட்டது. தான் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் இருந்து எடுபட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுடைய தொழுகையின் முடிவு நரகம்தான். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்களை சரி காணுகிறோம். நான் தொழுது விட்டேன், நான் ஜக்காத் கொடுத்து விட்டேன், நான் ஹஜ் செய்து விட்டேன், நான் நல்ல அமல்கள் செய்து விட்டேன், சரி, சந்தோஷம்தான். ஆனால் உள்ளம் பயப்பட வேண்டும், உள்ளம் பயப்பட வேண்டும். இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டதா? அன்புக்குரியவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு சில மனிதர்கள் வருவார்கள் அல்லாஹ்விடத்தில்,
பெரும் பெரும் மலைகளை போன்ற நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார்கள். அவர்கள் நினைப்பார்கள் நாங்கள் சொர்க்கவாதிதான். ஏனென்று சொன்னால் என்னுடைய நன்மை மலை போன்று இருக்கிறது. ஆனால் இவர்கள் வந்தவுடன் இன்னும் ஒரு மனிதர்கள் வருவார்கள், இன்னும் சில மனிதர்கள் வருவார்கள் இவரை பற்றி முறைப்பாடு செய்வதற்கு. யா அல்லாஹ், எனக்கு இப்படி அநியாயம் செய்தான், இப்படி எனக்கு அநியாயம் செய்தான், எனக்கு ஏசினான், எனக்கு அநியாயமான முறையில் அடித்தான். இப்படி முறைப்பாடு செய்து செய்து இவர்களுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். கடைசியில் இன்னும் மனிதர்கள் வருவார்கள், நன்மைகள் இல்லை, அவர்களுடைய பாவங்கள் இவர்களுக்கு சுமத்தப்படும். கடைசியில் நன்மைகள் அற்றவனாக நரகத்தை நோக்கி செல்லுவான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் தான் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, நன்மை செய்தால் அந்த நன்மையில் சந்தோஷம் பெற வேண்டும், அதே இடத்தில் பயமும் பெற வேண்டும். இந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹு தஆலா அதைத்தான் சஹாபாக்களுடைய வரலாற்றிலே சொல்லுகிறான். வல்லதீன யுதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார்கள். வ குலூபுஹும் வஜிலா, உள்ளங்கள் பயந்த நிலைமையில். அன்புக்குரியவர்களே, மூணாவது அடையாளம், ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவனிடத்தில் தென்படுகின்ற மூணாவது அடையாளம், அந்த அமலுக்கு பின்னால் அவன் துஆ செய்வான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அன்பு புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டினார்கள். கஅபத்துல்லாவை கட்டியது யார்? ஒரு நபி. கட்டிய இடம் அது அல்லாஹ்வுடைய வீடு. சகோதரிகளே, கட்டிவிட்டு அந்த அமலுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், எங்களுடைய ரப்பே, இந்த அமலை நீ பொருந்திக் கொள்வாயாக, இந்த அமலை கபூல் செய்வாயாக. இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நீ செவியேற்க கூடியவனாக இருக்கிறாய், இந்த அமலை கபூல் செய்து விடியா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஒரு முஃமினுடைய ஒரு அடையாளம், ஒரு முஃமினுடைய ஒரு அடையாளம், அவன் ஒரு அமலை செய்ததற்கு பின்னால் அந்த அமலுடைய கபூலியத்துக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வான், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவான். அன்புக்குரியவர்களே, இன்று மனிதர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு பிரதானமான காரணம் அந்த அமலில் இருக்கக்கூடிய இஹ்லாஸ், அது கலட்டப்படுவது. அந்த இஹ்லாஸ் இல்லாமல் போவதுதான் அவனுடைய அமல் நிராகரிக்கப்படுவதற்கு பிரதானமான காரணம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா அவ்வலு ஷைஇன் யுர்ஃபஉ, நாளைக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருந்து முதலாவது உயர்த்துவது வானத்தை நோக்கி. மின் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தில் இருந்தும் அல்லாஹு தஆலா முதலாவது உயர்த்துவான் அல் குஷூ, உள்ளச்சத்தை அல்லாஹ் கலட்டி எடுப்பான். ஹத்தா லா தரா ஃபீஹா காஷிஅன், அதற்கு பின்னால் இந்த பூமியில் உள்ளச்சமுடைய ஒரு மனிதனை கூட காண முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த உள்ளச்சம் கலட்டப்பட்ட காரணத்தினால் மக்கள் அமல் செய்கிறார்கள், நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செலவழிக்கக்கூடிய அந்த நோக்கங்கள் நிறைவேறுவது கிடையாது. நான் ஒரு இடத்தில் ஒரு சதகாவை கொடுக்கிறேன், என்னுடைய நோய் தீர வேண்டும், இப்படி ஒரு ஹாஜத்தை வைத்து, ஒரு தேவையை வைத்து நான் ஒரு சதகாவை, ஒரு பாரமான சதகாவை நிறைவேற்றுகிறேன். ஆனால் நான் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த இஹ்லாஸில் ஏற்படுகின்ற அந்த தடம் புரண்டல் காரணமாக அந்த காரணம் நிறைவேறாமல் போகிறது, அந்த நோய் குணமடையாமல் போகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸதகத்து சிர் துத்ஃபிஉ கலபர் ரப், இரகசியமான சதகா அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, இரகசியமான சதகா, இந்த சதகாவிற்கு தான் அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறான். ஒரு நோயை குணமாக்கக்கூடிய சக்தி, ஒரு நோயை குணமாக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருப்பது இரகசியமான சதகா, பகிரங்கமான சதகா என்று வரவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்று சமூகத்தில் தான் செய்கின்ற எல்லா அமலையும் சமூக வலைத்தளங்களில் பிரபல்யம் படுத்துவதனால்
இன்று மனிதனுடைய அமல்கள் வானத்தை நோக்கி செல்லுவது கிடையாது. யாரும் தவறாக எண்ண வேண்டாம். அன்புக்குரியவர்களே, தான் செய்கின்ற சதகாவுடைய நோக்கம் எதற்கு? நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். நான் ஒரு மஸ்ஜிதுக்கு நான் ஒரு கோடியை கொடுக்கிறேன். எதற்காக வேண்டி கொடுக்கிறேன்? யாருடைய புகழை எதிர்பார்த்து கொடுக்கிறேன்? சகோதரிகளை, நான் கொடுப்பது அல்லாஹ்வுக்காக. அப்படி இருந்தால் ஏன் எனக்கு பிரபல்யம்? எனக்கு ஏன் ஆசை? எனக்கு ஏன் சமூக வலைத்தளங்களில் அந்த பெயர்களை தான் பதிவிட வேண்டும் என்று ஏன் நினைக்கிறேன்? அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் இப்படி ஒருபோதும் கிடையாது. சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். சஹாபாக்களுடைய இரவுடைய தொழுகை எப்படி இருந்தது? சஹாபாக்களுடைய சதகாக்கள் எப்படி இருந்தது? ரகசியமான சதகா, இன்னும் ஒருவருக்கு தெரியாது தான் கொடுத்தது. அல்லாஹ்வுடைய பாதையில் தான் கொடுத்தது இன்னும் ஒரு மனிதருக்கு தெரியாது. சகோதரிகளே, ரகசியமான சதகா. ஏன் அல்லாஹு தஆலா தஹஜ்ஜுடைய தொழுகையை இரவில் ஆக்கினார்? ஏன் தஹஜ்ஜுடைய தொழுகை இரவில் ஆக்கப்பட்டது? அன்புக்குரியவர்களே, தஹஜ்ஜுடைய தொழுகை அது இரவுடைய வணக்கம், யாருக்கும் தெரியாது. எல்லோரும் தூக்கம், வீட்டில் மனைவி தூக்கம், வீட்டில் கணவன் தூக்கம், வீட்டில் பெண் பிள்ளைகள் தூக்கம், எல்லோரும் தூக்கம். என்னுடைய இபாதத் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். நான் முசல்லாவை போட்டு தொழுதால் அந்த இடத்தில் என்னை பார்ப்பதற்கு யாருமே கிடையாது. அதனால் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அமலுக்காக வேண்டி அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிறான், அடிவானத்துக்கு வருகிறான். சகோதரிகளை, அல்லாஹ் கேட்கிறான் அடியார்களை பார்த்து, என்னை அழைப்பவர்கள் யாரும் இல்லையா? என்னிடத்தில் கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அன்புக்குரியவர்கள், என்ன காரணம்? அந்த தொழுகைக்கு அவ்வளவு சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது இரகசியமான இபாதத், அது இரகசியமான இபாதத். அன்புக்குரியவர்களே, நாங்கள் நிறைய பேர் நல்ல அமல்கள் செய்கிறோம், நிறைய பேர் நல்ல அமல் செய்கிறோம். அந்த அமல்கள் எப்பொழுது பிரபல்யத்தை ஆசைப்படுகின்றோமோ, எப்பொழுது அந்த அமல் பிரபல்யத்தை நோக்கமாக வைக்குமோ, அன்புக்குரியவர்களே, அந்த அமலுக்குரிய நன்மை வழங்கப்பட மாட்டாது, அந்த அமலுக்குரிய நன்மை கொடுக்கப்பட மாட்டாது. நாங்கள் நினைக்கலாம், நான் கொடுத்து விட்டேன், நான் செய்து விட்டேன், நான் ஒரு மதரசாவுக்கு கொடுத்தேன், ஒரு மஸ்ஜிதுக்கு கொடுத்தேன், சந்தோஷம் கொடுத்தீர்கள். ஆனால் எதை விரும்பினீர்கள்? எதை விரும்பினீர்கள்? எதை ஆசைப்பட்டீர்கள்? அன்புக்குரியவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுக்பலு அல்லாஹு மின் அபதின் அமலன். ஒரு மனிதனுடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், ஒரு மனிதனுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹத்தா, எதுவரைக்கும் தெரியுமா? யுஹ்லிர கல்பஹு மஅ பதனிஹி, அவனுடைய உடம்போடு எப்பொழுது உள்ளம் சேரவில்லையோ அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்புக்குரியவர்களே, நாங்கள் செய்கின்ற அமலில் உடம்பும் உள்ளமும் சேர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமலுக்கு பூர்த்தியான நன்மை கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நாங்கள் மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒன்று சேரவிருக்கிறோம். அதை நம்பியவர்கள், நாங்கள் செய்கின்ற அமலுடைய முடிவு அங்குதான் விளங்கும். உலகத்திலே ஒரு ஓலவல் பரீட்சை நடைபெற்று அதனுடைய முடிவுகள் வெளியாக போகிறது என்று சொன்னால் எவ்வளவு பதட்டமாக இருக்கிறது, எவ்வளவு பதட்டம். அந்த மாணவனுக்கு தூக்கம் போகாது, இரவு வேளை சாப்பாடு இறங்காது, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் தூக்கம் வராது. எல்லோரும் கண்முழித்து ஒரு பதட்டத்துடன் அந்த முடிவை எதிர்பார்த்திருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அழிந்து போகக்கூடிய உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு முடிவை நீங்கள் இப்படி எதிர்பார்த்திருந்தால், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நாங்கள் உங்களுடைய அமலுடைய முடிவை அறிவிப்போம். அந்த மைதானம் எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த மைதானம் எப்படி இருக்கும்? அது பாஸ் ஃபெயில் சொல்லுகின்ற மைதானம் அல்ல. நீ செய்த அமல் சுவர்க்கவாதியா, நீ நரகவாதியா? இரண்டு முடிவுதான். அல்லாஹு தஆலா கியாமத்துடைய அந்த மஹ்ஷருடைய மைதானத்துடைய நிலைமையை சொல்லுகின்றான். மனிதன் எப்படி இருப்பான்? மனிதன் எப்படி இருப்பான்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் அபஸில், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் சகோதரர்கள் விரண்டோடுவார்கள். ஒரு சகோதரன் இன்னும் ஒரு சகோதரனை கண்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபீஹி,
தாய் தந்தையை கண்டு விரண்டோடுவார்கள். சகோதரர்களே, அந்த மைதானம் சூரியனை அல்லாஹு தஆலா தலைக்கு மேல் கொண்டு வருவான். ஒரு ரிவாயத்தில் ஒரு சுருமா குச்சியினுடைய அளவு, இன்னும் ஒரு ரிவாயத் தலையிலிருந்து ஒரு மைல் தூரம் பூமியை அல்லாஹ் செம்முத்தரையாக்கி விடுவான். மனிதர்கள் அல்லோல கல்லோலத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய அர்ஷை 8 மலக்குமார் சுமப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நபிமார்கள் கூட யா நஃப்ஸி என்று கொண்டிருப்பார்கள். எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு நபிமார்களை தேடி ஓடுவார்கள். ஒவ்வொரு நபிமார்களை தேடி ஓடுவார்கள். எங்களுக்கு இந்த வேதனையை தாங்க முடியாது, நரகத்தில் போட்டாலும் சரி இந்த வேதனையை தாங்க முடியாது, அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யுங்கள் என்று மனிதர்கள் நபிமார்களை தேடி ஓடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் ஒரு பரீட்சையின் முடிவை எதிர்பார்த்து தூக்கமும் சாப்பாடும் இல்லை மனிதன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். மனிதா, உன்னுடைய அமலுடைய முடிவு நாளை வெளியாகும், நீ சுவனவாதியா நரகவாதியா என்று இதை பயந்து உலகத்தில் எத்தனை பேர் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அமலினால் மாத்திரம்தான் என்னுடைய தேவையை அடைந்து கொள்ளலாம். இந்த அமலினால் மாத்திரம்தான் நான் உலகத்தில் நிம்மதியாக வாழலாம். இன்று கவலை என்னவென்றால், இன்று சமூக வலைத்தளங்கள் எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது என்றால், தான் செய்யக்கூடிய அமலை ஹஜ்ஜிலிருந்து பிரபல்யப்படுத்துகின்றோம், தான் செய்யக்கூடிய அமலை உம்ராவிலிருந்து பிரபல்யப்படுத்துகின்றோம். நான் துஆவில் இருக்கிறேன், நான் சஈல் இருக்கிறேன், நான் தவாஃபில் இருக்கிறேன். சகோதரிகளே, பெரியார்களே, எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுக்க வேண்டும். இதன் மூலமாக நான் எதை ஆதரவு வைக்கிறேன், இதன் மூலமாக நான் எதை எதிர்பார்க்கிறேன்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ் சொல்லிவிட்டான், யார் அல்லாஹ்வை சந்திக்க ஆசை வைக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர்கள் சாலிஹான நல்லமல் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அமலில் யாரையும் இணையாக்க வேண்டாம். சகோதரிகளே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான், ஒரு இஅலான் நிகழ்த்தப்படும். என்னது இஅலான்? அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் அறிவிப்பு செய்வார்கள், இன்றைய நாளில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அமலில் யார் யாரை கூட்டாக்கினார்களோ, யாருக்காக வேண்டி அமல் செய்தார்களோ, அதனுடைய நன்மையை அவர்களிடம் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த நன்மையை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். சகோதரிகளே, என்னுடைய தொழுகையை நான் எதற்காக தொழுதேன், என்னுடைய ஹஜ்ஜை யாருக்காக செய்தேன், என்னுடைய உம்ராவை யாருக்காக செய்தேன், என்னுடைய சதகாவை யாருக்காக செய்தேன்? சகோதரிகளே, எங்களுடைய உள்ளங்கள் பதிலளிக்கும். இவ்வளவு சிரமப்பட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் மஸ்ஜிதுக்கு தொழுது, அந்த தொழுகை நாளை மறுமையில் இப்படி ஒரு இஅலான் நிகழ்த்தப்பட்டால் அந்த நன்மையை நான் யாரிடம் தேடி ஓடுவது? அதனுடைய நன்மையை யாரிடத்தில் எதிர்பார்ப்பது? யாரும் யாருக்கு எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை தவிர யாரும் யாருக்கும் எந்த உதவியும் மஹ்ஷர் மைதானத்தில் செய்ய முடியாது. எனவேதான் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து அதனுடைய பொருத்தத்தை அடைந்த சீதேவிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக.